ஒரு புதுமையான காரியம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம், கணவன் மனைவி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு சில உறவுகள், சில ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்கலாம். அவங்க எப்ப சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாகும்போது கூட என்ன செய்யணும், ஒன்னாவே செத்துடணும்னு சொல்லுவாங்க. சில கணவன் மனைவியை ரொம்ப நேசிச்சா மனைவியை தனியா இந்த உலகத்துல எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னா, அவங்க உலகத்துல இருக்கும்போது கடைசி ஆசை என்ன சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா செத்து போயிடலாமா, நம்ம பிள்ளைகளை யாராவது பார்த்துக்குவோம், அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க தங்களை பார்த்துக்குவாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா செத்துலாம், ஒன்னா தூக்கு போட்டுக்கலாம், ஒன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தற்கொலை பண்ணா எங்க போக முடியும், நரகத்துக்கு தான். ஆனா இயேசு சொல்றாரு, அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க நான் கேட்கல, அவர்கள் இந்த உலகத்துல சாட்சியா இருக்கட்டும் தான் நான் கேட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, தீமையில இருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல சொல்றாரு. இப்போ உலக உறவு எப்படி இருக்கு, கர்த்தரின் உறவு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. God bless you.